ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. இன்னைக்கு நமக்கு தீபாவளின்றத மறுபடியும் ஒரு தாட்டி நான் சொல்லிக்க விரும்புறேன். படம் வேற லெவல்ல இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு யாரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் உங்க காது கிட்டக்கே கொண்டு வராதீங்க. படம் ஆரம்பிச்ச டைட்டில் கார்டுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் என் கிரெடிட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கண்ணை ஒரு செகண்ட் கூட மூட முடியாது, அந்த அளவுக்கு தெருக்கி விட்டுருக்காங்க. ரஜினி சார் மறுபடியும் சொல்றேன், தலைவர் கலக்கி இருக்காரு. நீங்க எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த முன்னாடி சொன்னதான் டைட்டில் கார்டுல இருந்து படம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம என்கேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணிருக்காங்க. அதுவும் 3Dல பாருங்க. இந்த படம் 3Dல பார்த்தாதான் அதோட முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால பெற முடியும். ஸோ நான் கதை எதுவுமே சொல்ல போறது இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவுமே கிடையாது சொல்றதுக்கு. அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. அக்ஷய்குமார் சார் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்குவாரு. அதே மாரி டெக்னிக்கல் டீம் ரசூல் புல்குட்டியா இருக்கட்டும், ஏ ரஹ்மானா இருக்கட்டும், நிரவ்ஷா இருக்கட்டும், எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு வேலை செஞ்சிருக்காங்க. நல்லாவே தெரியுது. செகண்ட் ஹாஃப்ல அந்த படத்தோடைய சோல், படத்தோடைய ஒரு கரு, அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணுல தண்ணி விட்டுருவாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு யதார்த்தமான ஒரு உண்மை. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற ஒரு விஷயம் என்னன்றதை அப்படி தெளிவா காட்டிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டா மாசான எலமெண்ட்டுக்கு வரும். ரஜினி சார் 2.0 சிட்டி வந்ததுக்கு அப்புறமாட்டா தியேட்டர்ல ஒருத்தவங்க கூட உட்காரல, எல்லாம் எதிரி குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. அதுவும் முக்கியமான ஒரு சீக்கிரட்டான ஒரு கேரக்டர் வராரு. நான் நிறைய இதெல்லாம் சொல்லியிருப்பேன் வீடியோல. அதாவது அந்த மினி ரோபோட்டா வராரு. அந்த மினி ரோபோட்லாம் கண்டிப்பா குழந்தைங்கள ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த சீன்ஸ்லாம். அது மாதிரி மாசான டைலாக் எல்லாம் சான்ஸே கிடையாது. ஒரே ஒரு டைலாக் சொல்லிக்க விரும்புறேன். ரஜினி சார் சொல்றாரு, இந்த நம்பர் 2 நம்பர் 1 எல்லாம் கிடையாது, என்னைக்குமே நான் தான். தியேட்டர் தெரிக்குது அந்த சீனுக்கு. அதே போல ரஜினி சார் ஒரு சீன்ல செத்து பொழைச்சு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுவாரு. எனக்கு கரெக்டா டைலாக் நினைப்பல, ஆனா அந்த சீனுக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சுன்னா பாத்துங்க. உண்மையான ரஜினி ஃபேனா இருந்தா அந்த சீன்ல அழுவான். கிளைமேக்ஸ் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னாக்கா வெறும் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் தான். அக்ஷய்குமார் சாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே கரெக்டா ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அக்ஷய்குமார் சாரே காட்டலையே என்ன இது அப்படின்னு யோசிக்கும் போது செகண்ட் ஹாஃப்ல வெறித்தனமா, அதாவது 2.0 சிட்டியும் அக்ஷய்குமார் சாரும் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், கிளைமேக்ஸ்ல தெருக்கி விடுவார் சங்கர் சார், வெயிட் பண்ணுங்கன்னு. கண்டிப்பா தெருக்கி விட்டுருக்காரு. நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. நிறைய மாசான விஷயத்தெல்லாம் நிறைய அங்கங்க வச்சிருக்காரு. ஸோ மொத்தத்துல இந்தியன் சினிமா இனிமேட்டு பாத்தீங்கன்னா ஹாலிவுட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லக்கூடாது, ஹாலிவுட்டுக்கு ஒரு படி மேல போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் நம்ம ஒரு தமிழ் படம் வேர்ல்டு லெவல்ல கலக்க போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கலக்கியாச்சு. இதுக்கப்புறமேட்டா நம்ம நெஞ்ச நிமித்தின்னு சொல்லலாம், நாங்களும் சலிச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நீங்க தைரியமா. ஸோ ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 பாத்தீங்கன்னா 4.5 நான் தருவேன். ஆஸ் தலைவர் ஃபேனா கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல இருக்குது. ஜெனரல் ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு 2 தடவையாவது பார்ப்பாங்க. தலைவர் ஃபேன்லாம் கவுண்ட்லெஸ். நீங்க எத்தனை தடவைனாலும் நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டே இருக்கலாம். உங்களால தியேட்டர்ல ரெண்ட் வாங்க முடிஞ்சாக்கா ரெண்ட் கொடுத்துட்டு நீங்க அங்கேயே தங்கிடுங்க ஒரு 10 நாளைக்கு. எல்லா ஷோஸும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபேன்ஸ் கத்தி எனக்கு தொண்டை அப்படியே இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ நான் ரோஹிணி சினிமாஸ்ல காலையில 4 மணிக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் பிரம்மாண்டமா இருந்தது. ஸோ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், யாரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் காது கிட்டே கொண்டு வராதுங்க. இனிமேட்டு நாம தான் தலைவர் இறங்கி அடிச்சிருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.